ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொள்ளு அடை. ஸோ இந்த கொள்ளு அடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கொள்ளு வந்து 1 கப், திணை அரிசி வந்து 1/2 கப், அவரைப்பருப்பு 1/2 கப், தூரம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், பச்சை பயிறு 1/2 கப். நம்ம வந்து கொள்ளு அடை செய்யறதால கொள்ளு வந்து 1 கப்பும் மற்ற பொருட்கள் எல்லாம் 1/2 கப்பும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் திணை அரிசிக்கு பதிலாக நீங்க இட்லி அரிசி இல்ல பச்சை அரிசி இல்ல புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திணை அரிசி எடுத்திருக்கேன். அதே போல அவரைப்பருப்பு நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அவரைப்பருப்பு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை தவிர மற்ற பருப்புகள் எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். அவரைப்பருப்புக்கு பதிலாக நீங்க கடலை பருப்பு கூட இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொள்ளு மட்டும் 1 கப், மற்ற பொருட்கள் எல்லாம் 1/2 கப் நீங்க எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான காஞ்சி மிளகாய் ஒரு 5ல இருந்து 10, சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல ஒட்டுக்கா போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிருங்க. கொள்ளு தவிர மற்ற பொருட்கள் எல்லாம் 4 ஹவர்ஸ்லயே நல்லா ஊறிடும். பட் கொள்ளு வந்து ஊறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நீங்க நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. ஸோ 8 ஹவர்ஸ் ஊறினதுமே நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு நம்ம அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 8 ஹவர்ஸ் இது நல்லா ஊறிடுச்சு. நம்ம பருப்பை உடைச்சோம்னா நல்லா உடையும். அந்த அளவுக்கு இது நல்லா ஊறணும். இப்ப இது கூட நம்ம 1 இன்ச் அளவு இருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், இந்த அடைக்கு தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 5ல இருந்து 6 குறுமிளகு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சோ மாவு வந்து இந்த பதத்துல இருக்கணும். இப்ப இதுல இன்னும் சத்துக்கள் நம்ம ஆட் பண்றதுக்கு இது கூட தேவையான அளவு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமா மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கை இலையில அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. நல்லா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். முருங்கை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்க மல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளுமே கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க கேரட் கூட சேர்த்து பண்ணலாம். இப்ப கல்லு நல்லா சூடானதும் நம்ம அடைய போட்டு எடுக்கலாம். நம்மளோட சத்துமிகு கொள்ளு அடை வந்து தயாராயிடுச்சு. இதுல வந்து கொள்ளு தவிர இன்னும் நிறைய பருப்புகள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கங்க. அடிக்க நமக்கு வெயிட் லாஸ்ல நல்லா ஹெல்ப் பண்ணும். அரிசிக்கு பதிலா திணை அரிசி சேர்த்திருக்கங்க. அடிக்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு நல்லது. நம்ம சேனல்ல கிவ் அவே ஓபன்ல இருக்கு. நீங்க இனி ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கிவ் அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.